ஹalleluya, praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களிலும் ராஜாவாய் வீற்றிருக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு நாளும் நம்மை வெறுமையாக விடுவதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து அவரை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன் நமக்கு கிடைக்கிறது. உண்மையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்கள் என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையிலே பல இன்னல்கள், அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், அதில் எல்லாவற்றினின்றும் நீங்கள் தேவனை விட்டு கொடுக்காமல் அவரை மாத்திரம் நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது வாழ்வின் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். ஒரு தந்தையை போல, ஒரு தாயை போல கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் பாட போகிறோம். நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க போகிறோம். ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நம்மை பிரியாமல் கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதனை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவரே நம்மை குணமாக்குகிறவர். அவரே நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அவர் இப்படியாய் எழுதுகிறார்: ஆண்டவரே, நான் நம்புகிற மனிதர்கள் எல்லாம் மாயை என்று அவர் எழுதுகிறார். என்னுடைய வாழ்வு ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வு, மனிதனுடைய ஜீவியம் ஒரு நிலையற்ற ஜீவியம் அவர் எழுதுகிறார். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், நானோ மனதிலே சஞ்சலத்தை உடையவன். ஆனாலும் நீரோ என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று மிக அழகாய் தன்னுடைய சங்கீதங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, தேவனை ஆராதனை செய்வது என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. கண்களை மூடி இருக்கிற இடத்தில் உண்மையாய் அவரை நோக்கி பார்ப்போம். We love you, Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்க கூடவே நீர் இருப்பீராக, எங்க கூடவே நீர் வருவீராக. இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக, ஓ ரிகாலதனம சந்தரலரியந்தனலபா, பரிசுத்த ஆவியானவரை ஆவியினாலே மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷைகளை பேசி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ரிகாலதுரமோ சந்தரலரதனமோ ரிபியங்கரா. பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. இப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக, விளங்க பண்ணுவீராக. லேமா ஹந்தனா ஷாதுரபௌரி அந்தலலா துரபாபாபா ரேஹலா துரபா ஷக்கரதலா ரமியாங்கரா லம்தனா ஷகராத்தியாங்கரா துரபௌரி பியாந்தனா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்கட்டும், மெல்லிய சத்தத்தை எங்களுடைய காதுகள் கேட்கட்டும். உணர்ந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. உம்மை உணர்ந்து நீர் யார் என்பதை அறிந்த அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களா? நம்மோடு கூட இருப்பவர், நம்மை நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது,
அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற தெய்வம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைத்தவரே. பாடுவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. பாடுவோமா? ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. பாடுவோமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைத்தவரே. பாடுவோம். எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைத்தவரே. ஸ்தோத்திரமே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே உமக்கு, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ள. என்னுடைய வாழ்க்கையில நீ தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். பாடுவோமா? தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உடனே சொல்லு. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ள
அரண்ட வேலை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டீர். பாடுவோமா? அரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. அவரை புகழ்ந்து சொல்லுங்க. இருளெல்லாம் விளக்கினார், அழுகையை நிறுத்தினார். புகழ்ந்து சொல்லுவோம். அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம், என் இருளெல்லாம் விளக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ரெண்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உணர்ந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்களை ஒரு தகப்பனை போல தூக்கி சுமந்து வந்து நடத்தி வந்திருக்கிறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். உம்முடைய கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோல் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். தகப்பனை போல நீர் என்னை தூக்கி சுமந்து வந்தீர் ஆண்டவரே. வரிகள் சொல்லுகிறது போல அரண்ட வேலை ஒரு அன்னையை போல இறுக்கமாக அணைத்து கொண்டாரே. யோசித்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எத்தனை நேரங்கள்லாம் நீங்க அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள போகும்போது தேவ பிரசன்னத்தை நீங்கள் எவ்வளவு உணர்ந்தீர்கள் என்பதை நீங்க நினைத்து பாருங்க. இறுக்கமாக எப்படி ஒரு அம்மா ஒரு பிள்ளையை கட்டி அணைக்கிறது போல ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறார் அல்லவா? ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவராக, ஒரு நாளும் நம்மை கைவிடாத தகப்பனாக அவர் இருக்கிறதுனால அவருக்கு நம்ம சொல்லணும், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க? உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. நம்முடைய ஆண்டவர் தனிமையிலே ஒரு நண்பனை போல நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்களேன். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தனிமையிலே நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணுவதற்கு வெரி ஃபியூ மெம்பர்ஸ் தான். அதுவும் உண்மையுள்ள நபர்களா இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார் என்ற அந்த அடையாளம் நீங்க யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, அவர் நடத்தி வந்த விதங்களை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனை போல உங்க கூடவே வந்து உங்களை விசாரிச்சு நடத்தி வந்திருக்கிறார். See how faithful he is. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நீங்க யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? He been so good to us and he been so faithful to us. அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். ரொம்ப உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். கரங்களை உயர்த்துங்க.
தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தனிமையிலே என்னை நண்பனை போல நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதுவும் நெடுந்தூரமாய் என்னோடு கூட டிராவல் பண்ணீங்கப்பா. ஒரு நாள் என்னை அனாதையாய் விடவில்லை ஆண்டவரே. ஒரு நாள் என்னை தரித்திரமாய் விடவில்லை. அன்பர் நீர் என் கூடவே இருந்து நீர் என்னை நடத்தினீர் ஆண்டவரே. என்னை நடத்தினீர். கரங்களை உயர்த்தி பாடுங்க பாப்பா. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடனிருந்தி. தனிமையிலே நண்பனை போ நெடுந்தூரமும் உடன் நடந்தி. அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நிரருகினீரே. நான் அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பர் நிரருகினீரே. ஸ்தோத்திரமே பாடுவோம். ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். குயவனாக வணைந்திட்டீரே. களிமண்ணையே உம் கிருபையாலே பாடுவோமா. குயவனாக வணைந்திட்டீரே. களிமண்ணையே உம் கிருபையாலே குறை கண்டு அழிக்கவில்லை. கரத்தினில் வரைந்துள்ளீரே. சொல்லுவோமா. குறை கண்டு அழிக்கவில்லை. கரத்தினில் வரைந்திட்டீரே. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. Love you Lord. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். இன்னும் ஆண்டவரே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை. ரெண்டு கைகளை உயர்த்தி. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. கையை உயர்த்தி. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லாம் செய்பவரே. இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். கையை உயர்த்தி. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் இன்னைக்கு செய்யுங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன்.
நம்பியுள்ளே. சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் நம்பியுள்ளே. உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. கையை உயர்த்தி எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, நீங்க எல்லாவற்றையும் செய்கிறவர். இல்லாதவைகளை சொல்லி பாடுங்க. இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபீரகாமுக்கு ஓ செய்த தேவனே, எனக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாடுவோமா? ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே, நீர் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருந்து நீர் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, we are unworthy Lord. நாங்க ஒண்ணுமே இல்லை, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. use us for your glory. எங்களை உம்முடைய மகிமைக்காக நீர் உருவாக்குங்க, எங்களை பயன்படுத்துங்க. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இடத்துல உண்மையாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Father, we say thank you Lord. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி. ஒரு தகப்பனை போல, ஒரு அன்னையை போல நீர் எங்களுக்கு, ஒரு நண்பனை போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருந்ததற்காக நன்றி. உம்மோடு கூட நடக்க, உம்மோடு கூட
பேச, உமோடு கூட பழக இன்னும் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.